குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெண்களா இருக்கணும்னு தான் நினைச்சாரு. அதாவது நாங்கள் எல்லாமே பெண்கள் ஸ்கூல்ல படித்தோம், பெண்கள் காலேஜ் தான் படித்தோம். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான். பக்கத்தில் ஒரு ஆம்பளை பக்கத்தில் கசின் பக்கத்தில் கூட நாங்கள்லாம் உட்காரக்கூடாது. நான் கவுனே போட்டதே கிடையாது. பாவாடை சட்டை தாவணி புடவை. 60 வயசுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நான் சல்வார் கமீஸை போட ஆரம்பித்தேன். வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷன் இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க மாடர்னிட்டின்னாக்க வெஸ்டர்ன் மாதிரி இருக்கிறது இல்லை. குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, என்ன வேணால் ட்ரெஸ் போட்டுக்கிறது, உனக்கு பிடிச்சா அதெல்லாம் பண்ணுங்க, நான் வேணாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் மாடர்னிட்டி இல்லை. மாடர்னிட்டின்னா என்ன? அது மனதளவில் சிந்தனையில் ஒரு முற்போக்கு சிந்தனைகள் இருக்கணும். விலைமாதுகள்னு சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் போய் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்புறம் கன்னி பெண்கள் தாயான அன்வெட்டட் மதர்ஸ் ஹோம் வேலூரில் இருந்தது முன்ன. அங்கே போய் ஒருத்தரையும் பார்த்தா அவங்க ஏன் அப்படி ஆச்சு, கதை என்னன்னு கேட்டிருக்கேன். திருநங்கைகள் கூவாக்கத்தில் 5000 பேர் கூடுவாங்க. முதல்ல 82ல் ஆந்தவனில் கவர் ஸ்டோரி பண்ணது நான் தான். ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா அவங்க நிலை என்ன, அவங்க சிந்தனை என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. ஐ பர்சனலி ஃபீல் இதெல்லாம் தான் மாடர்னைசேஷன். அவரும் நானும் ஒருத்தர் அப்படி புரிஞ்சுட்டது அப்போதான். அதாவது நான் தான் நினச்சேன், அவருடைய டெக்னிக்கல் புக்கெல்லாம் நான் படிக்கிறேன்னா தினம் ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தது ஏது நான் கேட்குறேன்னா என்ன மட்டும் கேட்கணும் ஏன் எதிர்பார்க்குறேன். இந்த நாலேஜ் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகு ஈச் ஒன் அக்செப்டட் ஈச் ஒன் ஆஸ் வி ஆர். என்னை என் குறை நிறையோடும் அவரை அவர் குறை நிறையோடும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் எனக்கு கதையை படிக்க ஆரம்பித்தார் அவர். நானும் அவரோட ஃபேக்ட்ரியில் அக்கௌண்ட்ஸ் எழுதுறேன்னு சொன்னேன். பரஸ்பர காம்ப்ரமைஸ் நான் சொல்ல மாட்டேன், புரிந்து கொள்ளல் வர வர இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க முடிஞ்சது எங்களால். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது பிரபல எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுடன் பேசலாம். வணக்கம். சமீபத்தில் இந்திய அளவில் வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளில் உண்டான சரஸ்வதி சம்மான் உங்களுக்கு வழங்கப்பட்டு அதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட அரை நூற்றாண்டு இலக்கிய வாழ்க்கையில் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. விருதுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாக இருந்திருக்கு? நீங்கள் பெற்ற விருதுகளில் உங்களுக்கு எது அதிக மகிழ்ச்சி தந்தது? இந்த கேள்வி ஒரு அம்மாட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் பதில் சொல்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விருதுகள் அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அப்படி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கும். எனக்கு மட்டும் இல்லை. நான் 68 எழுத ஆரம்பித்தேன். 69 விகடனில் மாத தொடர்கதைன்னு ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஒரு மாதத்துக்கு 4 வாரமோ இல்லை 5 வாரமோ அதுக்கு தகுந்தபடி ஒரு கதை. 12 எழுத்தாளர்கள் 12 எழுத்தாளரில் 11, நான் 2 எழுதினேன். 12 கதைகள் அந்த வருஷத்துக்கு வந்தது. காத்திருக்கிறேன்னு ஒரு கதையும் சாந்தா ஏன் அழுகிறாள் அப்படிங்கிற கதையை நான் எழுதினேன். அந்த 12 மாதம் கழித்து வாசகர்களை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, அதில் பெஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு. அதில் 2 கதையை தேர்ந்தெடுத்து இன்னொரு எழுத்தாளர் எழுதின கதையும் என்னுடைய சாந்தா ஏன் அழுகிறாளையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு பட்டிங் ரைட்டருக்கு, அதுவும் எழுத்தில் ஒரு பெரிய ஒரு கனவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எழுத்துலகத்தில் பிரவேசித்த எனக்கு எழுத ஆரம்பித்த முதல் வருஷத்திலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த விருது மூலமாக நேயர்கள் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், குமுதமும் அந்த விடம்லாம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு போயிட்டு இருந்த சமயம். இப்போ எவ்வளோ பேர் அதை படிச்சிருப்பாங்க. அத்தனை பேருக்கிட்டேருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னா மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதே மாதிரி ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவார்டு சின்ன நூல்கண்டா நம்மை சரிப்படுத்துவதுக்கு கிடைச்ச போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கௌரவமாக கருதப்படும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விருது அது. கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அவார்டுன்னுட்டு கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய பாலங்கள் புஸ்தகத்துக்கு அவங்க சிறந்த தமிழ் புத்தகம்னு 86ல் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப இன்னொரு சந்தோஷம் தெரிஞ்சது என்னென்னா, ஐ திங்க் 88, 89 நினைக்கிறேன், கல்கட்டாவில் பாரதிய பாஷா பரிஷத்னு ஒரு பெரிய மிகப்பெரிய இலக்கிய அமைப்பு இருக்குது. சாகித்ய அகாடமி பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 4 தென் மொழிகளிலே ஒரு மொழிக்கு விருது கொடுப்பாங்க. அந்த வருஷம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 மொழிகளில் தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் எழுதியிருந்து வேறில்லாத மரங்கள் அப்படிங்கிற கதைக்கு அவங்க
விருது கொடுத்தாங்க, கல்கட்டாவுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் தந்த விஷயங்கள். முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா, பிரேம்சந்த் அப்படிங்கிறவர் ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு முன்னோடி எழுத்தாளர். அவருடைய பேரில் பிரேம்சந்த் விருதுங்கிற விருதை எனக்கு சாந்திநிகேதன், தாகூர் வாழ்ந்த சாந்திநிகேதனில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விருதுக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷம், ஒரு கதை இருக்குது. இப்போ சரஸ்வதி சம்மானால இன்னும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு இன்டர்நேஷ்னல் விருதுன்னு சொல்லணும்னா, கனடாவில் இலக்கிய தோட்டம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. முத்துலிங்கம் அவர் நடத்துகிறார். அதை அவர் என்னுடைய இலக்கிய மூலம் இந்திய இணைப்பை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கம்மா வச்சுருந்தீங்க இந்த புஸ்தகத்தை எத்தனை நாளா அப்படின்னு கேட்டுட்டு, அது இந்திய இலக்கிய தரிசனம் அப்படின்னு அது ஒரு ஸ்பெஷல் விருது கிரியேட் பண்ணி மே எண்டில் கொடுத்தாங்க. யாராக இருந்தாலுங்க நம்ம எழுத்தை பாராட்டி நம்மக்கிட்ட ஒன்றும் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஆத்மார்த்தமான அன்போடு அந்த எழுத்தை பாராட்டும் போது எந்த எழுத்தாளருக்குமே சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நிறைவு, ஒரு திருப்தி, அப்புறம் இன்னும் மேலே ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம்லாம் வருது. ரொம்ப ரொம்ப இயற்கை. ஒரு இளம் வயதில் பெற்ற விருதுகளுக்கும் இப்போ ஒரு முதிர்ந்த வயதில் பெற விருதுகளுக்கும் வித்தியாசத்தை உணர்வீங்களா? கண்டிப்பாக. அப்போ ஒன்றும் இல்லை, 1968 என் முதல் சிறுகதை அவர்கள் பேசட்டும் அப்படிங்கிறது கல்கியில் வந்தது. அது யாருக்குமே தெரியாமல் அதை எழுதி நான் கதை எழுதுவேன்னு நான் நினச்சதே இல்லை. சுந்தரம் பள்ளி கல்லூரியிலாம் நான் சான்ஸ்கிரிட் படித்தேன். அதனால் இலக்கண தமிழே எனக்கு தெரியாது. அந்த சங்ககால தமிழ் அதெல்லாம் நான் படித்ததே கிடையாது. இன்னைக்கு நாட்டியத்தில் தான் ரொம்ப பெரிய விருப்பம். நான் பெரிய நாட்டகமணி ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்டது. ஆனால் என்னை அறியாமல் ஒரு சம்பவம் எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்து ஏதாவது செய்யணுங்கிற பரபரப்பில் நான் ஒரு நாள் யாருமே இல்லாத சமயத்தில் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி ஒரு எழுத்தில் வந்தப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன், அது ஒரு சிறுகதை அவர்கள் பேசட்டும் அப்படின்ட்டு. எனக்கே ஆச்சரியம், தமிழில் சிறுகதை நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆனால் ரொம்ப டவுட்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப என்னடா நம்ம இப்படி பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ அதை ஒரு நகல் எடுத்து யாருக்குமே சொல்லாமல் கல்கி காமிச்சேன். கல்கியிலேருந்து ஒரு 3 வாரம் கழிச்சு ஒரு அஞ்சல் அட்டையில் உங்கள் கதையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வந்தது. அந்த கார்டு எனக்கு கொடுத்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதை ஒரு 500 தடவை படிச்சிருப்பேன் நான். அதை 4 மடித்து சட்டைக்குள்ளே வச்சுட்டு பாத்ரூம்குள்ளே போனால் கூட எடுத்து படிக்கிறது. அது தந்த சந்தோஷங்கிறது அது வேற. சின்ன வயசில் உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய கிளர்ச்சி அது வேற. அது வயசாக நம்ம உலகத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்து அனுபவங்கள் நிதானப்பட்ட பிறகு நம்ம ஒன்றை எதிர்நோக்கிறதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறதோ அது நிச்சயமாக அது ரொம்ப மெலோடவுனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் 68 எழுத ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி நீங்கள் சென்னையில் இருந்து அப்புறம் திருமணத்துக்கு பிறகு தஞ்சாவூர், போபால், திரும்ப சென்னை, விழுப்புரம்லாம் போய் கிட்டத்தட்ட விழுப்புரத்தில் இருக்கும்போது நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க? இல்லை, சென்னையில் இருக்க கல்யாணம் 63ல் 63லேருந்து 66 நான் போபாலில் என் கணவரோட ஒரு சரியான குடும்ப தலைவியாக 19 வயசு சமையல் கற்றுக்கிறது. நான் வேறு இருந்த இடம் ரொம்ப அழகான இடம் போபாலில், ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் காலனி. ஸோ காலனி லைஃப்னா என்ன எனக்கு அது வரைக்கும் தெரியாது. ஒரு பிளாக்ல 4 வீடு இருக்கும், ஃப்ளாட்ஸ். மேலே பஞ்சாபி, அப்புறம் இங்கே பெங்காலி, கன்னடிகா, அப்படி யாராவது காஷ்மீரி. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து பழகும்போது எனக்கு பல விதமான உணவுப் பொருட்களை நான் சமைக்க கற்றுக்க முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு கன்சல்டண்ட்டாக தெரசான்னு ஒரு சவுத் அமெரிக்கன் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் லேர்ன்ட் பேக்கிங், கான்டினென்டல் குக்கிங் எல்லாம். ஸோ அப்போது அதெல்லாம் அப்போ கற்றுக்கிற பருவம் அதெல்லாம். அது முடிஞ்சப்பறம் 66ல் என்னோட கணவரை ஜோனல் மேனேஜராக இங்கே போட்டாங்க சென்னைக்கு. அப்போ இங்கே வந்த பிறகு தான் என் கணவர் நீ வீட்டில் இருந்தால் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க, யூ மஸ்ட் பிகம் மோர் இண்டிபெண்ட், யூ மஸ்ட் இதாக வேலை பார்க்கணும். நான் பிஎஸ்சி ஜுவாலஜிங்க, எனக்கு என்ன வேலை கிடைக்கும், நான் போக மாட்டேன்னு. அப்புறம் ஒரு சின்ன விளம்பரம் வந்தது. இஃப் யூ ஆர் ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ஃப்ளேர் ஃபார் மீட்டிங் பீப்புள், we have the right job for you. போட்டு போஸ்ட் பாக்ஸ். மனுஷங்களை சந்திக்க பிடிக்குமா, இங்கிலீஷ் பேசுவீங்களா, இதில் ஒன்றும் எனக்கு தப்பாகவே தெரியல, என்னோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், அப்ளை பண்ணிவிட்டு தஞ்சாவூரில் எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் அது விசேஷம், அங்கே போயிட்டேன். 10 நாள் கழிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் நேஷனல் சிட்டி பேங்க்லேருந்து இன்டர்வியூ கார்டு. ஃபர்ஸ்ட் நேஷனல் சிட்டி பேங்க் அப்போது உலகிலேயே 2 பேங்க் தான் பிக்கெஸ்ட் பேங்க், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், ஃபர்ஸ்ட் நேஷனல் சிட்டி பேங்க். அமெரிக்கன் பேங்க்கு
நான் நடுங்கிட்டேன். நான்லாம் இன்டர்வியூக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு கணக்கோ வராது, காமர்ஸ் வராது, ஒன்றுமே வராது, பொருளாதாரம் தெரியாது, அப்படி போகிறது. ஆனால் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வா, ஒரு அனுபவமாக இருக்கும். நான் அங்கே போனேன். கொண்டிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் தான் அப்போது அவங்களோட பேங்க். நான் சொல்கிறது 68. எல்லாம் பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக, அமெரிக்காவில் பார்க்குற மாதிரி, இங்கிலாண்டில் பார்க்குற மாதிரி ஃபுல் கிளாஸ், கார்பெட், குரோட்டன்ஸ், கம்ப்ளீட் ஏசி. அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸாக நம்ம இந்த ஊரில் பார்க்கவே முடியாது. அதுவே ஒரு கனவுலகம் போல், அப்படியே ஷாண்டிலியர்ஸ், லைட்டு, கர்டன்ஸ், அது மாதிரிலாம். உள்ளே போன உடனே நான் ஒத்தி தான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் கூப்பிட்டுவாங்க போல இருக்கு. ஒரு பார்சி மேனேஜர் மிஸ்திரின்னு இருந்தார். அவரே வெளியில் வந்து ஐஷ்ணு அவர் ரூமுக்கு போயிட்டு ப்ளீஸ் டேக் அ சீட் சிவசங்கரி அப்படின்னு சொல்லிட்டு 1 minute காஃபி டீ கேட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின், இந்த ரூமோட அலங்காரம் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு, ஹவு டு யூ லைக் த டெக்கர் ஆஃப் திஸ் ரூம்னர். பேங்கை பற்றி கேட்பாங்க. அது நினச்சிட்டு போனால் எனக்கு மிகவும் விருப்பமான சப்ஜெக்ட், பழக்கமான சப்ஜெக்டை பற்றி கேட்ட உடனே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அது ஐஸ் டு பிரேக். அதுக்கு ஐஸே இல்லை. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். வேலை கொடுத்துட்டாங்க. அது எங்கள் அப்பா வேற சென்னையில் மிகவும் ஒரு முக்கியமான அறியப்பட்ட நபராக இருந்தார். அவங்க எதுக்கு வேலைக்கு எடுத்துட்டாங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ், மக்கள் தொடர்புக்கு. அதுக்கு வந்து மெட்ராஸில் கான்டாக்ட் இருக்கிறவங்களா இருந்தா இன்னும் 2 பேர் எடுத்தாங்க. ரத்தி ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு ஹோம்ஸ் பெரிய போலீஸில் ஐஜியாக இருந்தார். அவர் பொண்ணையும் எடுத்தாங்க, என்னையும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்தோம். அப்புறம் அவள் அப்பாவுக்கு வந்து 2 ஃபேக்ட்ரி இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு தஞ்சாவூரில் இருக்கிறது அவர் தம்பி பார்த்துட்டார். விழுப்புரத்தில் இருக்கிறத ஒன்று ஆரம்பித்தாங்க. நீங்கள் தான் வரணும்னாங்க. அவருடைய சோல் மேனேஜர் வேலையை விட்டார், நான் என்னோட சிட்டி பேங்க் வேலையை விட்டேன். 2 பேரும் 71 அங்கே போனோம். அதுக்குள்ளே நான் 68 தான் நான் வேலைக்கு சேர்ந்தது. 68 தான் என் முதல் கதை வந்தது. ஸோ 68 நிறைய ஒரு இன்சிடென்ட்ஸ் நிறைந்த வருஷம் எனக்கு. அப்பா பற்றி சொன்னீங்க மேடம், அப்பா பற்றி சொல்ல முடியுமா? ஒரு டைனமிக் பர்சன் சுந்தரம். அப்பா பேர் சூரியநாராயணன். சூரியன் தான் எல்லாருக்கும் தெரியும். சூரியன் கம்பெனின்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்றைக்கும் பல இடத்துல இருக்குது. அந்த காலத்துலேயே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பினாங்கிலலாம் மலையாளெல்லாம் வந்து பிரான்ச் வச்சுருந்தார் அப்பா. நல்லா 5 அடி 10 அங்குலம் இந்த ஹெஃப்டியாக இருப்பார், கணீர்னு பேசுவார். என்னம்மா பயம் பண்ணு அப்பா, பிடிக்காது எனக்கு இந்த கறி பிடிக்காது, சாப்பாட்டில் சொன்னால் நீ வாந்தி எடுக்கிற பார்க்குறேன் சாப்பிடு அப்படிம்பார். நல்ல 10 அடி மேலேருந்து மூல குதி என்ன ஆகும், மிஞ்சி போதான் காலோடைய புறாவில் குதிப்பார். பெண்களாக இருக்கணும்னு தான் நினச்சார். அதாவது நாங்கள் எல்லாமே பெண்கள் ஸ்கூலில் படித்தோம், பெண்கள் காலேஜ் தான் படித்தோம். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான். பக்கத்தில் ஒரு ஆம்பளை பக்கத்தில், கசின் பக்கத்தில் கூட நாங்கள்லாம் உட்காரக்கூடாது. நான் வந்து கவுனே போட்டதே கிடையாது. பாவாடை சட்டை தாவணி புடவை. 60 வயசுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் செல்வார் கமிஷன் போட ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர். எத்தனை பெண்கள் கட்டுப்பாடாக இருந்து பெண்மையை காப்பாற்றிட்டு வேல்யூ பேஸ்டாக இருக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள் எங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஜாதி பற்றியெல்லாம் பேசுனதே கிடையாது. அப்புறம் வேலைக்காரங்களெல்லாம் மட்டமாக நடத்திலாம் பிடிக்காது. அப்பா அம்மா ஒரு நல்ல ரோல் மாடலாக வாழ்ந்து காமிச்சாங்க எங்களுக்கு. வாய் வார்த்தையாக அறிவுரை சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க தே லிவ்ட். ஸோ எங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. முற்போக்காக இருக்கணும் பாரு, உனக்கு வந்து எல்லா வித சுச்சுவேஷன்லையும் நீ ஃபேஸ் பண்ண தெரியணும். அது நான் டான்ஸ் கற்றுக்கிறேன் கலாக்ஷேத்திரத்தில் சேர்ந்துன்னு. இல்லைம்மா அதை ஹாபியாக வச்சுக்கோ, பட் பொண்களுக்கு ஒரு டிகிரி வேணும் அப்படின்னாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடின்னா பாருங்க, இப்போ எனக்கு 80 வயசுக்கு ஆகிடுது. அப்படின்னா 85 வருஷம் முன்னாடியே பப்ளிக்லேயே எங்கள் அம்மா அப்பா வந்து மேடம்னு தான் கூப்பிடுவார், பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார். நல்ல மரியாதை. அதே சமயத்தில் கோவம் வரும், திட்டுவார், அதெல்லாம் பண்ணுவார். அதான் சொன்னேன்னே, எங்கள் அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து பண்பாட்டை காப்பாற்றுறக்காப்பில் அந்த மரியாதை, வேல்யூஸ், மதிப்பு இருக்கணுமோ அது இருந்தார். பல இடங்கள்ல நல்ல முற்போக்கு சிந்தனைகளோடு இருந்தார். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ கூட எல்லாருக்கும் வெஸ்டர்னைசேஷன் மாடர்னைசேஷன் இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க மாடர்னிட்டின்னாக்க வெஸ்டர்ன் மாதிரி இருக்கிறதுன்ட்டு. இல்லை, குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, என்ன வேணால் ட்ரெஸ் போட்டுக்கிறது, உனக்கு பிடிச்சா அதெல்லாம் பண்ணுங்க, நான் வேணாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் மாடர்னிட்டி இல்லை. மாடர்னிட்டின்னா என்ன? அது வந்து மனதளவில் சிந்தனையில் ஒரு முற்போக்கு சிந்தனைகள் இருக்கணும். அதாவது ஐய நான் அது படமாட்டேன்னாலும் இது தப்பு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறது, மஞ்சள் கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பார்க்கறது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் வந்து உங்களுக்கு தப்பு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க, that is modernization.
நாட் இன் ட்ரெஸ் ஆர் இன் ஃபுட் ஆர் சம்திங். நோ, சிந்தனைகள், செயல்கள், அதில் முற்போக்கு சிந்தனை இருக்கணும். இன்னொருத்தர் லைஃப் இன்னொருத்தருக்கு அவங்களோட ஆங்கிள்லேருந்து பார்க்க கற்றுக்கணும். நம்ம ஆங்கிள்லேருந்தே எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ரைட்டு இது தப்பு கண்டம் பண்ணுறது, அறிவுரை கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. மனிதர்களாகவே நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கக்கூடாது. மோர்ஸோ நான் ஒரு ரைட்டர் ஆன பிறகு ரொம்ப கான்ஷியஸாக நான் ஜட்ஜ்மெண்டலாகவே இருக்க மாட்டேன். நான் அதனாலேயே விலைமாதுகள்னு சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் போய் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்புறம் கன்னி பெண்கள் தாயான அன்வெட்டட் மதர்ஸ் ஹோம் வேலூரில் இருந்தது ஒன்று. அங்கே போய் ஒருத்தரையும் பார்த்தா அவங்க ஏன் அப்படி ஆச்சு, கதை என்னன்னு கேட்டிருக்கேன். திருநங்கைகள் கூவாக்கத்தில் மறுபடியும் 5000 பேர் கூடுவாங்க. முதல்ல 82 ஆந்தவனில் கவர் ஸ்டோரி பண்ணது நான் தான். ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா அவங்க நிலை என்ன, அவங்க சிந்தனை என்ன, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. ஐ பர்சனலி ஃபீல் இதெல்லாம் தான் மாடர்னைசேஷன் நான் நினைக்கிறேன். இது எங்கள் அப்பா வாழ்ந்து காமிச்சார். இப்போ அப்பா அம்மா 2 பேருமே பெரிய ரோல் மாடலாக இருந்தான்னு சொன்னீங்க. இவங்க 2 பேரில் உங்கள் ஆளுமையில் அதிக பாதிப்பை செலுத்தினது யாருன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஆச்சரியங்க. 50-50 வேணாம். ஏன்னா எங்கள் அம்மா சைடு பிரபாதமாக எழுதி பாடி ஆர்டிஸ்டிக் சைடு எங்கள் அம்மா சைடு. அம்மாவோட தாத்தா மாமா தாத்தாலாம் மிகப்பெரிய வித்வான்கள். முத்தையா பாகவதர் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் சங்கீத உலகத்தில். லக்ஷ்மண சூரியன் விட்டு மிகப்பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர் எங்கள் அம்மாவோட தாத்தா. அவர் எழுதின புத்தகங்கள்லாம் எனக்கு காலேஜில் நான் டீட்டெயிலாக சப்ஜெக்டாக இருந்ததுன்னா பாருங்களேன். ஆர்டிஸ்டிக் விதம், பாடுறது, டான்ஸ் ஆடுறது, எழுதுறது, இதெல்லாம் எங்கள் அம்மா சைட்லேயும் வந்ததுன்னா நளினம் இதெல்லாம். அப்பா சைட்லேருந்து டைனமிக்காக இருக்கிறது, எதை கண்டும் பயப்படாமல் இருக்கிறது, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு எஸ்கேபிஸ்ட்னு சொல்ல பாருங்க, மறைஞ்சு ஓடுறது, அது அந்த குணமே கிடையாது. அண்ட் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது. எதுவானாலும் லைஃப்பில் ரொம்ப சின்சியராக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், அது முக்கியம். இதெல்லாம் அப்பாட்டேன்னு வந்தது நினைக்கிறேன். அதனால் ஐ பீன் பிளெஸ்ட். ஒரு நல்ல காம்பினேஷன் எனக்கு கிடச்சி கடவுளோட அனுகிரகத்தில். வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் வேறு. அதனால் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு தேதியில் இருக்கிற சிவசங்கரியை உருவாக்கிறாங்க. ஒரு எழுத்தாளராக உங்களை அம்மா எப்படி பார்த்தாங்க? அம்மா என்ன அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க? ஐயோ, எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் அம்மாவுக்கு பாட எழுத எல்லாமே கண்டா கை செய்யும்பாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரி எங்கள் அம்மா. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் 14 வயசில் கல்யாணம். அண்ட் எங்கள் பாட்டி ரொம்ப டைனமிக் பர்சனாலிட்டி. புருஷன் இல்லாமல் 9 குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணியிருந்ததால் அவங்கள ராஜபாத்தான்னு நான் சொல்லுவேன். இப்போ பாரு, மருமகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ண மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. குடும்பம்னா இப்படி அப்படி இல்லை. அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு விளக்கானாக்கா தனியாக பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் போயிருக்கணும். எங்கள் அம்மா அங்கே போய் இருக்கிற சமயத்தில் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேப்பர் பென்சில் வாங்கி தர சொல்லி கதையெல்லாம் எழுதிட்டு அது கொண்டு வர முடியாது உள்ள, அங்கேயே அந்த உத்தரம் இருக்கும், அந்த மரத்தில் சொருகிட்டு வருவாங்க. அடுத்து எங்கள் வீட்டு விளக்காகி எங்கள் போகிறவங்க அதை படிச்சுட்டு ஐயோ ரொம்ப நேரம் எழுதிருக்கீங்க நீங்கள் வந்து சொல்லுவாளாம். ஆனால் எங்கள் அம்மாவோட ஒரு நாத்தனார், எங்கள் அத்தை மட்டும், சின்ன அத்தை மட்டும் எங்கள் பாட்டிக்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, பாரு மாட்டு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா பாருன்னு வீட்டு இவளுக்கு குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு கதை ஆகுதுன்னு சொல்லி கீச்சு போட்டு அடுப்பில் போட்டாங்களாம். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு, என்னோட பெரிய அக்கா, டான்ஸ் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர் வந்தப்போ எங்கள் பாட்டி அவரை ஓட விரட்டியிருக்காங்களாம். அதனால எங்கள் அம்மா அதை சேர்த்து வச்சு எங்கள் பாட்டி காலம் முடிஞ்சு எங்கள் அப்பா அம்மா தனியாக இருந்து நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் டீச்சர் கேஜே சரசாவை வச்சு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, அரங்கேற்றம் பண்ணாங்க. சபையில் தான் நாங்கள் நிறையா ஆடியிருக்கோம். எங்கள் அக்காக்கெல்லாம் வீணை கற்றுக் கொடுத்து ஏஆரில் வாசிக்க வச்சுருக்காங்க ஆல் இண்டியா ரேடியோவில். ஸோ தனக்கு பண்ண முடியாததெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு பண்ணி அதை நிறைவேற்றிட்டாங்க. அதனால் நான் கதை எழுத ஆரம்பிச்சது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க எழுதுவாங்கன்னு சொன்னீங்க மேடம், அவங்களோட எழுத்துக்கள் எதுவும் வந்ததா வெளியே? அவங்க எழுத்து வரலைங்க, ஆனால் அம்மா சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆன போது அம்மாவை ஏதாவது சந்தோஷப்படுத்துகிறாப்புல ஏதாவது பண்ணணும்னு தோணித்து, அது எனக்கு இன்சிடென்ட்லி என்னோட 100வது புக்கு அப்போ. ஸோ நான் என்ன பண்ணேன், அம்மா எனக்கு குழந்தைகள சொன்ன கதைகள், அந்த கதைகளில் 6 கதைகள். குழந்தைகளுக்கு கதைகளே இல்லைங்க நம்ம ஊரில். இப்போல்லாம் டிவியை போட்டுட்டு சாதம் போடுறாங்க. டிவி ஹஸ் பிகம் அ மதர், சரகேட் மதர். முன்னெல்லாம்
பாட்டி கதை சொல்லுவாங்க, அத்தை சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. கதை கேட்டுட்டு சுற்றி எல்லாரும் இப்படி உட்கார வச்சுட்டு கச்சட்டி நிறையா சாதமும் வெத்த குழம்பு போட்டு பிசைஞ்சு உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. கதையும் உள்ளே போகும், சாதமும் உள்ளே போகும். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் யாருக்குமே நேரமும் இல்லை. ரெண்டாவது கதையே தெரியல இந்த காலத்துக்கு அம்மாக்களுக்கெல்லாம். டிவி தான் தெரியுது. இந்த சீரியலில் வெட்டுவேன், குத்துவேன், போட்டு தள்ளுவேன், அதெல்லாம் தான் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த 6 கதைகளை அம்மா சொன்ன கதைகள்னு கோகுலு சார் அதுக்கு படம் போட்டு கொடுத்து இந்த 6 கதைகளையும் ஒளிநாடால டேப்பில் நானே சொல்லி, ஸோ தமிழோட ஃபஸ்ட் டாக்கிங் புக் அதுதான். அதை எங்கள் அம்மாவோட 80வது வயசு அன்னைக்கு உட்லண்ட்ஸில் பெரிய விழா வச்சு அத்தனை எடிட்டர்ஸை கூப்பிட்டுருந்தேன். ஷாவி சார், மணியன் சார், ராஜேந்திரன் சார் எல்லாம் ஆளுக்கு ஒரு புக் அம்மா கையில் வாங்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணோம். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இன்னும் சின்ன வயசாக தான் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்க முடியும். நம்ம இங்கிலீஷில் ஒரு பாட்டு பாடினோம்னா அதுக்கு கிடு நோட்ஸு ஸ்வரம் சொல்லிகிட்டே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல இது. ஆனால் அவங்களுக்கு பாவம் எங்களுக்கு தான் கிடைச்ச அளவுக்கு கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் அதுக்காக எங்கள் அம்மா ரிக்ரெட் பண்ணவே இல்லை. அது அந்த காலம்மா அப்படின்னு விடுவாங்க. போனால் போகிறது விடுமா அம்மாங்க, எது கேட்டாலும் ரொம்ப அழகான சுபாவம். பரவாயில்லம்மா விட்டுடுவா, அவளுக்கு தெரியாதனம் அப்படிம்பாங்க. எதாவது கேட்டால் என்னம்மா தெரியாதனங்கிற அப்படின்னா, ஆமாம் அப்படி வச்சுட்டா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அவள் பண்ணது தப்புன்னு தோணிகிட்டே இருந்தால் நமக்கு கோபம் தான் வரும், நிம்மதி இருக்காது. அது ஒரு மிகப்பெரிய லெசன் எங்கள் அம்மாட்ட நான் கற்றுனது. போனால் போகிறது தெரியாதனம் விட்டுடும். அப்போ யார் மேலுமே நமக்கு கசப்பு இருக்க மாட்டேங்குது. கணவர் பற்றி சொன்னீங்க மேடம். உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து எழுதுறது ஊக்கம் கண்டது அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்திரசேகருக்கு எழுத்துறதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் ஒரு டிப்பிக்கல் என்ஜினியர், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டபுள் டிகிரி என்ஜினியர். அதனால அவர் படிக்கிற புக்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தமாக தான் இருக்கும். எந்தெல்லாம் எழுத்து இப்படி உணர்ச்சி பூர்வம் அப்படி இருக்கும். மெட்ராஸில் இருந்துட்டு 71 விழுப்புரம் போகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. ஊர் நம்மளை எல்லாரும் கொண்டாடுறாங்க, இவர் மட்டும் உன் கதை நல்லா இருந்தது, நீ நல்லா எழுதுற, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என் கதையை படிக்கிறாரா இல்லையா கூட எனக்கு தெரியாது. ஆனால் விழுப்புரம் வாரியார் சுவாமி சொல்லுவார், விழுப்பை தந்த புறம் எனக்கு தந்தது. சென்னையில் இருக்கிற வரைக்கும் அவரும் ஃபுல் டைம் ஜாப், பெரிய ஜாப். நானும் ஃபுல் டைம் பேங்க் ஜாப். அது முடிச்ச அப்புறம் சாயங்காலம் பார்ட்டிஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸுங்கிறதுனால பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டி, என் ஹஸ்பண்டோட அஃபிஷியல் பார்ட்டிஸ். ஸோ ஒரு நாளைக்கு 2 பார்ட்டி இருக்கும். ஒன்றுத்துக்கு பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வச்சே 11 மணி ஹான்னு அக்கடான்னு பேசக்கூட டைம் இல்லாமல் படுத்துட்டு காத்தாலேருந்து ஓடணும் திருப்பி. அந்த மாதிரி ஒரு சூழல். அதாவது நான் சொல்வேன், டைமோட ஆளுமை கீழே நாங்கள்லாம் இருந்தோம். விழுப்புரத்துக்கு போன பிறகு சரியான பட்டிக்காடு அது. விழுப்புரம் தாண்டி வழுதுரெட்டிங்கிற இடம், நேஷ்னல் ஹைவே இந்த பக்கம் எங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே வீடு, சுற்றி வயக்காடு. அண்ட் நேஷ்னல் ஹைவேக்கு இந்த பக்கம் அந்த குடிசை மக்கள் வாழறது. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு. நான் சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்தோம். ஜன்னல் வழியாக உலகத்தை பார்த்தாவில திடீர்னு ஒரு 20வது மாடிக்கு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் பாரு காமிச்சா எவ்வளோ பார்க்க முடியும், உலகத்தை சுற்றி எப்படிலாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு, விழிப்புணர்வு, புது புது விஷயங்களை புரிஞ்சுக்கிறது எல்லாம் அங்கே தான் வந்தது. அங்கே போன பிறகு தான் தனிமை கிடைத்து, அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸோ ஊடுருவலோ இல்லாமல் என் கணவரும் நானும் மட்டும் 24 மணி நேரமும் சேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது டைம் எங்கள் ஆளுமைக்கு இழந்தது. முதல்ல டைமுக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம். விழுப்புரம் போன பிறகு டைம் எங்களுக்கு அடிமையாச்சு. நான் விரும்பினதை பண்ண முடிஞ்சது. அவரும் நானும் ஒருத்தர் அப்படி புரிஞ்சுட்டது அப்போ தான். அதாவது நான் தான் நினச்சேன், அவருடைய டெக்னிக்கல் புக்கெல்லாம் நான் படிக்கிறேன்னா, தினம் ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தது ஏது நான் கேட்குறேன்னா, என்ன மட்டும் கேட்கணும் ஏன் எதிர்பார்க்குறேன். இந்த நாலேஜ் எல்லாம் வர ஆரம்பித்த பிறகு ஈச் ஒன் அக்செப்டட் ஈச் ஒன் ஆஸ் வி ஆர். என்னை என் குறை நிறையோடும் அவரை அவர் குறை நிறையோடும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் எனக்கு கதையை படிக்க ஆரம்பிச்சார் அவர். நானும் அவரோட ஃபேக்ட்ரியில் அக்கௌண்ட்ஸ் எழுதுறேன்னு சொன்னேன். பரஸ்பர காம்ப்ரமைஸ் நான் சொல்ல மாட்டேன், புரிந்து கொள்ளல் வர வர இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க முடிஞ்சது எங்களால். அந்த அந்த அங்கே தான் 13 வருஷம் வண்டர்ஃபுல். என்னோடய பர்சனல் லைஃப்பும் வண்டர்ஃபுல்,
என்னுடைய எழுத்தும் அங்கதான் அப்படியே பூம் ஆச்சு. ஏன்னா பல தரப்பட்ட மக்களை என்னால் பார்க்க முடிஞ்சது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுவும் வாழ்க்கைங்கிறத நான் உணர முடிஞ்சது. அதெல்லாம் வந்து என்னை அடின்னு புரட்டி போட்டதுல நீங்க வந்து 74லேருந்து என் கதைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் சிலிர்ப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு இமோஷன் அப்படிதான் இருக்கும். 74 மெல்ல மெல்லன்னு ஒரு கதை மங்கையில் எழுதினேன். படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் கிடையாது, நிதானமாக கதையை ஆரம்பிச்சிருக்கேன்னா அந்த கதையிலேருந்து தான் நான் வந்து எனக்குள்ள, ஏன்னா சிவசங்கரிங்கிற மனுஷி மாற மாற வளர வளர அது எழுத்தாளர்கிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு நல்ல இலக்கியம் என்றால் அதில் 2 விஷயம் இருக்கணும். ஒன்று கண்டென்ட், கரு, இன்னொன்று கிராஃப்ட், உத்தி. கருவும் உத்தியும் சேரும்போது ரொம்ப பிரமாதமான கருவோடு பிரமாதமான உத்தியும் சேரும்போது அது மறக்க இயலாத ஒரு இலக்கியமாகிறது. அதெல்லாம் புரிஞ்சுட்டு 74-75க்கு அப்புறமே சிவசங்கரி மனுஷிக்கிட்டையும் மிகப்பெரிய மாற்றங்கள், எழுத்தாளர்கிட்டையும் எழுத்துலையும் சிந்தனையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள். இன்னைக்கு எழுதுறவங்களுக்கு வந்து சமூக வலைதளங்கள் அது நிறைய களங்கள் இருக்கு, அவங்க எழுத்தை வெளிப்படுத்திக்கிறது. ஆனால் நீங்க எழுத ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல பத்திரிகைகள், குறிப்பாக வார பத்திரிகைகள் மட்டும் தான் உங்களுக்கான களம். ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சுலபமா இருந்ததா?